வணக்கம். பிரிசலோட்டு ஒருத்த மக்கள், அன்பான உறவுகள், இந்த வீடியோவை நான் சொன்னதுக்கு பிற்பாடு தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். சரியா? எல்லா சகோதரிமார்களும் கேட்குறீங்க, நாங்கள் எப்போ போகிறது, எப்படி போகிறது அப்படின்னு. இந்த குவைட் நாட்டில் உள்ளவங்க அதே மாதிரி ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. ஒரு இந்தியாவில் இருந்து சகோதரி, அக்கா எனக்கு வீட்டுக்கு போகணும், எனக்கு எப்படி சரி உதவி பண்ணுங்க போகிறதுக்குன்னு. என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படி சரி உதவி பண்ணுங்க போகிறதுக்குன்னு. அதாவது நம்ம படிச்சில்லாட்டி பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கணும். ஆனால் படிச்சில்லாட்டி பரவாயில்ல, எல்லோரும் படித்து தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலை. படிக்காதவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு இந்த நாட்டோட நிலைமை, நேற்று ராவு கூட குவைட் நாட்டில் ஏர்போர்ட்டுக்கு குண்டு போட்டது. ஆனால் ஒரு சேதமும் இல்லை, கடவுளேண்டு எல்லாம் ஒரு அமைதியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ளைட்டு போகிறதுலாம் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இது குவைட் நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டுகள்லேயும் ஃப்ளைட்டு இப்போதைக்கு பேச்சுவார்த்தைகளில் இருக்கிறாங்க. அல் ஜசீராவை இங்கே வாரதுக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சரியாக அமையவில்லை. ஆகையால் இப்போதைக்கு யாருக்குமே போக முடியாது. ஃப்ளைட் போகுதில்லை. இன்றைக்கி என்னமோ 40 ஃப்ளைட்டோ என்னமோ நிறுத்தி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த குவைட்டில் இருந்து போகிறதெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளைட்டு நிப்பாட்டி இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் இல்லை இறைவன் இதை எல்லாமே சரி செய்யணும். அதே போல் அமெரிக்கா ட்ரம் தாத்தா ஈரானை வேட்டையாடுறக்குள்ளே ஈரான் மற்ற ஏனைய நாடுகளில் வேட்டையாடுது. எப்படி அந்த அந்த ட்ரம்மை போயிட்டு அங்கே ஒன்றும் செய்ய வழி இல்லை. ட்ரம்மை போயிட்டு என்னமாவது செஞ்சு என்னமாவது பிரச்சனை பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே அவங்களுக்கு அடித்த கைக்கு அவனுங்க பார்க்குறானுங்க மற்ற நாட்டுகள்லாம் அடித்து கொலைப்படுறது. நான் நிம்மதியாக இல்லையே, நீ நிம்மதியாக எதுக்கு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ இதில் என்ன தோன்றுதுன்னு கேட்டால், இறைவனுக்கு பயந்தவங்க ஒரு நாள் இப்படி செய்யலாம் மாட்டாங்க. இந்த உலகத்தில் இறைவனை நேசிக்கக்கூடியவங்க 100% தான் இருக்குது. ஆண்டவனுக்கு பயந்து இருக்கிறவங்க, மற்றதெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லை. இறைவன் இருக்கிறானா இல்லையா, இந்த உலகம் எப்படி உருவாகுனுச்சின்னு கூட தெரியாதவங்க இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆகையால் இந்த யுத்தங்கள் நிறுத்த வேணும். சரியா? அதனால் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் இந்த நாட்டில் குவைட் நாட்டில் எல்லாம் சர்க்காட்டி சரியாகி ஃப்ளைட்டு தொடர்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாட்டை காப்பாற்ற வேணும். எல்லா நாடையும் தான். ஆனாலும் நம்ம இருக்கிற இந்த குவைட் நாட்டை நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணி இந்த நாட்டுக்கு நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் இறைவன். மற்ற எல்லா நாட்டுகளுக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு கூட அங்கே இங்கே எல்லோரும் நம்மளுடைய மக்கள் இருக்கிறாங்க. ஆகையால் நான் உங்களுக்கு தெரியும், கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படின்னு கேட்டால், கூலி வீட்டில் இவ்வளோ தூரத்துக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போக போலீஸ் ரிப்போர்ட் எடுக்க, ஒரு அரசுமத்திய ரிப்போர்ட் எடுக்க ரொம்ப கஷ்டம். அதனால் கூலி வீட்டுகளில் சரியான இந்த தித்துவா புயலுக்கு பிறகு அதிகமான கூலிக்கு கொடுக்குறவனுங்க, வீட்டை கொடுக்குறவனுங்க ஒன்று அப்படி விலையை கூட்டி கொடுக்குறானுங்க. அதனால் வீட்டுகளில் இருக்க முடியாது. மக்களுக்கு அந்த உழைக்கிற பணம் அந்த வீட்டு கூலிக்கே தான் போகுது. பெரிய ஒரு அசாதாரணமான வேலை. நம்மளுடைய நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து கல்யாணம் கட்டி பிள்ளைங்க பற்றி ஸ்கூலுக்கு போட்டு பிள்ளைகளை எல்லாம் செஞ்சுருக்குறோம். நமக்குன்னு ஒரு 2-3 பர்ச்சேஸ், நமக்கு சொந்த வீடு இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஒரு மோசமாக இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்மளுடைய அரசாங்கம் இன்னும் வரைக்கும் இதுக்கு சரியான தீர்மானங்கள் எடுக்கணும். இந்த 19ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் இருக்கின்றது. இந்த கூலி கூலி கட்டி இருக்கிறவங்களுக்காக உண்டானது. அதே மாதிரிக்கு கிட்டத்தட்ட 6.5 லட்சம் மக்களுக்கு மேற்பட்டவங்க கூலி வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு இடம் இல்லை. அந்த ஐக்கூன் மாதிரி சாஸ்திரம் சொல்லுவாங்களே, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, இங்கேருந்து அங்கே, அது மாதிரிக்கு அவ்வளோ தூரத்துக்கு நம்ம நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு கூட நம்மளுக்கு ஒரு இடம் இது இல்லை. ஆகையால் இந்த நம்பரை குறிச்சிக்கோங்க. இதை குறிச்சிக்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் போட்டுக்கிட்டு இந்த 19ஆம் தேதி நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இல்லாட்டி நீங்கள் இந்த நாட்டுகளில் இருக்கிறீங்களா, உங்களுடைய
உறவினர்களை வந்து அதில் கலந்து கொள்ள சொல்லுங்கள். அதே மாதிரி கலந்து கொள்ளாட்டியும் கூட இதில் வந்து சிங்களத்தில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. அதுக்கு உண்டானதுகள் ஒரு பெரிய ஒரு குரூப்பே இருக்குது. இந்த கூலி வீட்டுக்கு பெரிய குரூப்பே இருக்குது. சரியா, பெரிய குரூப் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் அதில் இணைந்து செயல்படுங்க. ஆனால் எல்லோரும் போயிடாதீங்க. தயவு செய்து நல்லா விளப்பமாக சொல்கிறேன். உங்களுக்கு வீடு வாசல் இருக்குது, உடைஞ்ச வீடு இருக்குது, அதே மாதிரி நிலம் இருக்குது, இன்னும் வீடு கட்டலை, இல்லை வீடு கட்டியிருக்கீங்க ஒரே ஒரு காமராவில் இருக்கிறீங்க, என்னால் இன்னும் செஞ்சுக்கிற முடியாது, அந்த மாதிரியான மக்களுக்கு இல்லை. இது இடமே இல்லை, நிலமே இல்லை, இருக்கிறதுக்கு இடமே இல்லாதவர்களுக்கு கூலி காசை கொடுத்து இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, 5 வருஷம் 3 வருஷம்னு, அவங்களுக்கு உண்டான ஒரு செய்தி இந்த இதுதான் பேச்சு தான் இது. சரியா, அதில் வந்து 94 74 51 29 48. சரியா, மற்றும் ஒரு நம்பர் வந்து 94 75 23 14 33 9. 94 75 23 14 33 9. சரியா, இதில் வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கா. 94 74. அதுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து கால் பண்ணுறதுன்னு சொன்னால் 074 51 29 48. அதாவது 074 51 29 48. மற்றும் ஒரு நம்பர் வந்து 94 75 23 14 33 9. சரியா, இந்த நம்பரை போட முடியாது. இதில் போட்டால் டிக்டாக்காரன் வந்து இந்த நம்பரை தூக்கிடுவான், இந்த வீடியோவே தூக்கிடுவான், தூக்கி ஐடிக்கு அடித்து விட்ருவான். ஆகையால் தயவு செய்து இந்த நம்பரை குறிச்சிக்கிட்டு, இன்னும் மற்ற நம்பர் இருக்குது. 19ஆம் தேதி 2 நாளைக்கு இது வந்து பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கிறதுனால இதில் தொடர்பு கொண்டு அதில் ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, அவங்க வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் கண்டீங்க. ஸோ இதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நானும் அதை போட்டு நானும் கொஞ்சம் பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு உள்ளுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய என்ன இருக்கிறது சொல்லுங்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, கூலிக்கு எவ்வளோ கட்டுறீங்க கூலிக்கு அப்படின்ட்டு. 19ஆம் தேதி கட்டாயம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன், கூலி வீட்டில் உள்ளவங்க பிள்ளைகளை. சரியா, ஆகையால் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கரெக்டாக பண்ணாங்க, கால் பண்ணாதீங்க. எல்லாமே மெசேஜ் மூலமாக தான் இருக்குது. சரியா, மற்றது என்னுடைய நம்பர் வந்து நான் யாருக்கும் கொடுக்கறதில்ல. ரொம்ப ஆபத்தான நிலைமையில் உள்ளவங்களுக்கும் தான் நம்ம கொடுக்குறது. சரியா, மற்றது குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்தான நிலைமையான இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். எல்லாம் நம்பரை போடுங்கன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு என்னமாவது பிரச்சனைகள் இருந்தால், அதிகமாக கொடுமைகள் நடந்தால், அடித்து ஒதிச்சு செக்ஸ் டார்ச்சர் அந்த மாதிரி இருந்தால் 112க்கு அடிங்க, போலீஸ்க்கு. அப்படி உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனைன்னு சொன்னால், என்னமாவது உங்களுக்கு செய்யணுமெண்டா, போனஸ் வாங்கணும்னு சொன்னால் 66 50 35 44க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அங்கேயும் கால் பண்ண போகாதீங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க, எழுதி போடுங்க. உங்களோட பாஸ்போர்ட் மூலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதிகமான பிரச்சனையாக, இந்த நோன்பு நாளையில் ரொம்ப பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுதுங்க, எனக்கு தெரியும். ஒரு புள்ள சொன்னிச்சு, நேற்று முந்தின நாள் பிளேண்டி குடிச்சிட்டு ஒரு ஆப்பிள் கொண்டு போயிட்டு பாத்ரூமுக்கிட்ட சாப்பிட்டுச்சான், மேலே கொண்டு போயிட்டு. அப்போ இன்னொரு சகோதரி சொன்னாங்க, அவங்க காலையில் அந்த சாப்பிட்ற சாப்பாடில் அந்தியை மட்டும் சாப்பாடு கொடுக்கவே மாட்டாங்களாம். அந்த பிள்ளையால் இருக்க முடியலாம், மேலெலாம் நடுங்குதக்கா எனக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த நோன்பு நாளையில் நம்மளுடைய சகோதரிமார்கள் சாப்பிடாமல் இருக்கிறவங்க ரொம்ப பேர், ரொம்ப கவலையாக இருக்குது இதெல்லாம் சொல்லக்குள்ள. இறைவன் வந்து இந்த நோன்பு நாளை கொடுத்தது பசியை உணர்வதற்கும் மனிதனை மனிதனாக உணர்வதற்குமே தான். ஆனால் ஹவுஸ்மேட்மார்களுக்கு சாப்பாடு இல்லை. காலையில் சாப்பிட்ற சாப்பாடுனும் அன்றைக்கி நோன்பு பிற்பாடு அதுங்க சாப்பிடும்போது அதுகளுக்கு அவ்வளோ வேலை செய்கிறது எப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்போ உண்மையிலேயே இதெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கோ பேசுகிறதுக்கோ வெறுத்து போயிட்டு இருக்குது. சொல்லி நம்ம யார்கிட்ட சொல்ல போகிறோம், யார் பார்க்க போகிறது நம்மளை, இல்லை தானே. எல்லாத்துக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே. சரியா, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.